ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, எப்போது அப்பா என்னுடைய பிரச்சனைகள் தீரும்? எப்போது அப்பா இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்? எப்போது நான் முன்பு போல சந்தோஷமாக இருப்பேன் என்று என்னை கேட்டுக்கொண்டே இருந்தாயே என் தங்கமே, இப்போது கூறுகின்றேன், இதோ உனக்கான நேரம் வந்து விட்டது. நடக்கும் இந்த காலம் உன்னுடைய காலம். இப்பொழுது உன்னுடைய நேரம். எனது இந்த வார்த்தைகளை நீ கேட்க நேர்ந்தால் கேட்டு விடு மகளே. இது உனக்கான வார்த்தைகள் மட்டும்தான். இப்போது உன்னுடைய நேரம். இதை கேட்கும் நொடி முதலே உன்னுடைய இன்னல்கள் தீரும். உனக்கான இன்பங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடே இறுதி வரை கேள். நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும். இது போன்ற வார்த்தைகளை கேட்டு சலித்து போகின்றாயா? இந்த வார்த்தைகள் பலிக்கும் போது என் சக்தியை உணர்வாய். நீ வைத்த நேசத்திற்காகத்தானே இத்தனை போராட்டம். இத்தனை காலங்களாக உன்னுடைய நேசத்திற்காகத்தானே போராடி கொண்டிருக்கின்றாய். ஒன்றை புரிந்து கொள், இந்த வாழ்க்கை நேசத்தை கற்று தருகின்றது. ஆனால் உன்னுடைய காலங்களும் அனுபவங்களும் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்று தருகின்றது. அதற்கு மேல் உன்னுடைய சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி நிகழும் நிகழ்வுகளும் உன்னை யார் நேசிக்கின்றனர் என்பதை உனக்கு தெரியப்படுத்துகின்றது. இந்த நேசத்தின் மூலம் உன்னுடைய வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள். புத்தி சாதுரியமிக்க என்னுடைய பிள்ளைதானே, உன்னுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் சமாளிக்க பல வித்தைகளை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அனுபவம் உனக்கு பல விஷயங்களை புரிய வைத்திருக்கின்றதல்லவா? அதே போன்றுதான் துன்பத்தை சமாளிக்க பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பத்தை சமாளிக்க ஒரே ஆயுதம் பொறுமையும் புன்னகையும் மட்டும்தான். துன்பம் வரும்போது சிரிப்பது அத்தனை எளிதானதா என்றுதானே கேட்கின்றாய்? நீ மனதார சிரிக்க தேவையில்லை. உதட்டில் ஒரு சிறு புன்னகையை மட்டும் குடியமர்த்திக்கொள். அந்த சிறு புன்னகை தரும் தன்னம்பிக்கை வேறு எதாலும் தர முடியாது. நேர்மையான சிந்தனைகளால் அழகான கடும் இருள் நிறைந்த இரவுகளையும் அழகாக்கி விடலாம். அத்தனை இருள் சூழ்ந்ததா உன்னுடைய வாழ்க்கை? நல்லது நடக்கும் என்ற எண்ணங்களையும் நான் நல்லதை நடத்தி கொள்வேன் என்கின்ற தன்னம்பிக்கையையும் என்றுமே விட்டு விடாதே. நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் சாதாரணமாக செய்து கொடுத்து விட எனக்கு ஒரு நொடி போதும். ஆனால் நானோ சாதாரணமான எதையும் உனக்கு தருவதாக இல்லை. புரியவில்லையா? கவனிக்கப்பட வேண்டும் என்றால் குப்பையில் கூட புரளலாம். ஆனால் கௌரவிக்கப்படும் போதுதானே இடம் பார்த்து அமர வேண்டும். நான் உன்னை கௌரவிக்கப் போகின்றேன். அதனால் தான் உனக்கான இடம் பார்த்து கொண்டும் காலங்களை சேர்த்து கொண்டும் இருக்கின்றேன். உன்னுடைய வலிகளும் ரணங்களும் இப்போது முடிவிற்கு வந்துவிட்டன. இது உனக்கான நேரம். இந்த நேரத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள். இப்போது நீ என்ன செய்தாலும் அதில் உனக்கு வெற்றியை நான் உண்டாக்கி தருவேன். நம்பிக்கையோடு செயல்படு. நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமே